தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகர்கள்ல தம் பேர்லயே பணப்பெட்டிய சுமந்தவர்தான் கல்லாபெட்டி சிங்காரம். கரூர் மாவட்டத்தை பூர்வீகமா கொண்ட கல்லாபெட்டி சிங்காரம் 1938ஆம் ஆண்டு பிறந்தார். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொந்தமா ஒரு நாடக குழுவை வச்சு பல நாடகங்களை வெற்றிகரமா அரங்கேற்றினவர். இவரோட தனித்துவமான உடல் மொழியையும் பேச்சையும் பார்த்து வியந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் தன்னோட படங்கள்ல இவருக்கு முக்கியமான வாய்ப்புகளை கொடுத்தார். சுவரில்லாத சித்திரங்கள் படம் மூலமா பாக்யராஜ் இவரை பெரிய அளவுல அறிமுகப்படுத்தினாலும் அதுக்கு முன்னாடியே 1966ல வந்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்துல ஒரு சின்ன வேஷத்துல நடிச்சிருந்தார். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா இன்று போய் நாளை வா, சுவரில்லாத சித்திரங்கள் மாதிரியான படங்கள்ல அவரோட காமெடி காட்சிகள் இன்னைக்கும் மக்கள் மனசுல நிக்குது. இவரோட கடைசி படம் கிழக்கு வாசல். அந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த போதே 1990ஆம் ஆண்டு உடல்நல குறைவா தன்னுடைய 52 வயதில் காலமானார். கல்லாபெட்டி சிங்காரம் நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி காட்சி எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.